ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிவ் வேலி அப்படின்ற ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ரோப்ளாக்ஸ் கேமை வந்து நம்ம ஒரு பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸ் இல்லை இது, ஓகேங்களா. இது வந்து ஒரு தனியான லைஃப் ஃபார்மிங் லைஃப் சிமுலேட்டர். நான் இந்த கேம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து நான் வந்து மீஹாவுக் அப்படின்னு வச்சுக்கிறேன். மீஹாவுக் இல்லை எம்ஜிஎஃப்னு வைப்போமா, இல்லை மீஹாவுக்குன்னு இருக்கட்டும். ஃபார்ம் நேம் வந்து எம்ஜிஎஃப்னு இருக்கட்டும். ஐடி சூப்பராக எம்ஜிஎஃப்னா மீஹாவ் கேமிங் ஃபார்ம், ஓகேங்களா. அங்கேயே ஃபார்ம்ன்றது வந்துடும். ஓகே, ஃபேவரட் திங் யூடியூப். எனக்குன்னா நம்ம கேர்ட் ரைஸ் எனக்கு சைட்ஸ் தான் பிடிக்கும். ஓகே ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரக்டர் கஸ்டமைசேஷன் இன்ட்ரோ அண்டு கேமோட ஒன்லைன் தான் நம்ம இந்த வீடியோவில் இது ஃபீமேல், இது மேல். ஓகே, ஸ்கின் வந்து கொஞ்சம் கருக்கட்டே இருந்தால் கூட இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். ஹேரு ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. சரி, இதே இருக்கட்டும். ஷர்ட் வந்து எனக்கு இதில் ஆல்ரெடி தெரியும் இல்லையா, எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்கின் இருக்குது. இதை மட்டும் இந்த ஏசிசின்னு இருக்கிறத ஓகே இதுவா, ஓகே ஓகே. இதில் வந்து அந்த பந்தானா ப்ளூ மட்டும் போட்டுக்கலாம். பேண்ட்டு ஜட்டி போட்டுக்குவான். சரி, ஐ கலர் வந்து நான் எனக்கு ஃபேவரட் கலர் ப்ளூன்றதுனால நான் ப்ளூவில் வச்சுக்கிறேன். ஹேர் கலரையும் நான் ப்ளூவிலேயே வச்சுக்கிறேன். ஓகேவா. பேண்ட்டை வேணால் அந்த காக்கி கலருக்கு மாற்ற முடியுமா? நான் அந்த சட்டையோட கலர் கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மேட்ச் ஆகுது. லைட்டாக இதை ஏற்று ஓகே பக்கா. இன்ட்ரோ வேணும் இந்த வீடியோவில். இந்த இன்ட்ரோ ப்ளஸ் நம்ம வந்து இந்த கேமோட ஒன்லைன் இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேமை நான் வந்து 100% முடிக்க போகிறேன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு ஃபார்மில் போய்ட்டு இதில் வந்து 100% முடிக்கிறதுன்றதே கஷ்டம். நான் வந்து இங்கே ஸ்டாண்டர்டு, ரிவர்லேண்டு, ஃபாரஸ்ட்டு, இப்போ வைல்ட்லெஸ்ஸு, 4 கார்னரு, பீச்சு, மியூட்லேண்ட்ஸ், இந்த இத்தனை ஃபார்ம் காமிச்சல இது எல்லாத்துலேயுமே நான் இந்த கேமை முடித்தா தான் 100% கணக்கு. நான் அத்தனையும் முடிப்பேன்னு தெரியல, பட் ஒரு ஃபார்மை கம்பல்சரி முடிச்சிருவேன். ஸோ ஓகே, நீங்கள் சூஸ் பண்ண கேம் தான். ஸோ இதில் நான் வந்து இன்னொரு கேம் பார்த்து வச்சுருக்கேன். அந்த கேம் வந்து இந்த கேமை எப்படி இந்த கேம் வந்து ஒரு 40-50 பார்ட் கூட போக சான்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி போய் இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். வீடியோக்களை எல்லாம் நீங்கள் போய் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படி இந்த கேமோட இன்ட்ரோ போகணும். ஸோ ஓகே, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே கட்சின் லோட் ஆகுது. நம்மளுக்கு ஒரு தாத்தா இருப்பார். இந்த கேமோட ஒன்லைன் ப்ளஸ் இந்த கட்சின் ரெண்டுமே தான். நம்மளுக்கு ஒரு தாத்தா இருப்பார். அவர் வந்து நம்மளுக்கு அவர் இறக்க போகிற தருவாயில் நம்மளுக்கு வந்து ஒரு சீல்டு என்வலப் தரணும் அப்படின்னு நினைப்பார். சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கொடுப்பாரு. ஆனால் அதை நம்ம வந்து இப்போ திறக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ வந்து இருங்க அந்த லைன் வரும்போது சொல்கிறேன். இப்போது நல்லா கவனி. ரொம்ப ஸ்லோவாக இருக்கே. இந்த மாடர்ன் லைஃப்பில் உனக்கு ஒரு நாள் வரும், நீ எப்போ இந்த மாடர்ன் லைஃப்பை வெறுத்து உன்னை நீயே மூளையில் போய் முடங்கி உட்காந்துக்கிறியோ அந்த நாள் அப்போ உன்னோட பிரைட் ஸ்பிரிட் வந்து இந்த ஒரு இது வந்து க்ரோவிங் எம்டினஸ்க்கு முன்னாடி மறைஞ்சிரும். அது எப்படி ஐ மீன் அப்போ வந்து மை பாய் நீ வந்து இந்த கிஃப்ட்டுக்கு ரெடியாக இருப்ப. ஸோ இப்போது வந்து கிராண்ட் பவர் ரெஸ்ட் எடுக்க விடுங்க நர்ஸு சொல்லுவாங்க. பல வருடங்கள் கழித்துன்றது தான் எக்ஸஸ் இயர் லேட்டருன்றாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜோஜா கார்பரேஷனில் நம்ம வந்து ஒரு ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கிராஃபிக்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, அப்பப்போ லேக் ஆச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஃபுல் கிராஃபிக்ஸுன்றனால கொஞ்சம் மொபைல் தாங்காது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 5 கேம் கிட்ட தலையம் பாருங்களேன், கேமரா இருக்கும்போது டிவி பார்த்துட்ருக்கோம் நம்ம தான். ஸோ இங்கே தான் வந்து இந்த நாள் இங்கே பாருங்கள் எலும்பு கூடு. நான் அதை ஃப்ரீஸ் பண்ணி வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். என் ஃபோன் சைஸுக்கு அவ்வளோதான் தெரியுது, பிசியில் நல்லா பெருசாக தெரியும் போல். அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. ஓகே, அந்த நாள் வந்து விட்டது. சரி, நம்ம அதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். அந்த லெட்டரை திறந்தா அதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா,
மை டியர் மீ ஹவுக், அதாச்சும் டியர் நம்ம, ஓகேங்களா, நம்ம டியர் மீ ஹவுக், நீ இதை படிக்கிற அப்படின்னா நீ வந்து இந்த மாடர்ன் லைஃப்பில் இருந்து உனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கும். எனக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அதே ஒரு விஷயம், நான் என்ன பண்ணுறதுன்றதையே மறந்துட்டேன். ஸோ ரியல் கனெக்ஷன் வித் அதர் பீப்புள். ஓகே, இந்த நேச்சரோட ஒன்றிணையத்துக்கு நம்ம வந்து நான் எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் வந்து ஒரு எங்கே நான் ட்ரூலி பிலாங்கோ அங்கே போகிறேன். ஐ வில் என்க்ளோஸ் த டீட் டு த பிளேஸு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே போயிட்டு நான் வந்து அந்த ஒரு இடத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். என்னோடய ப்ரைட், அதாச்சும் என்னோடய மரியாதை மற்றும் சந்தோஷம் அடங்கிய எம்ஜிஎஃப் ஃபார்ம். அது வந்து ஸ்டார்டே வேலியில் இருக்கிற சதர்ன் கோஸ்ட்டில் இருக்குது. அது வந்து உன்னோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. திஸ் வாஸ் இது வந்து என்னோடய ப்ரீஷியஸ், நான் இது வரைக்கும் உனக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே இது வந்து ரொம்ப விலைமதிக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ நோ யூ வில் ஹானர், சாரி ஃபார் தட் ஹார்ன் சொல், எனக்கு தெரியும் நீ வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம காப்பாற்றுவேன்னு, மை பாய் குட் லக் அப்படின்னு சொல்லி தாத்தா இந்த கட்டுரையை இந்த லெட்டரை முடிச்சிருப்பார். லவ் கிராண்ட்பா, ப்ளீஸ். லீவ்ஸுன்றவர் உயிரோட இருந்தார்னா அவருக்கா வந்து ஹாய் சொல்லி இந்த பழைய மனுஷனுக்காக, ஓல்டு கைனா பழைய மனுஷன்னு வரும், பட் இந்த வயசான கிழவனுன்றது தான் அந்த ஓல்டு கைன்றது இப்போ மீன் பண்ணோம். ஸோ மிஸ்கிளிக் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து சதர்ன் கோஸ்ட், அவர் சொன்னார் இல்லையா, ஸ்டார்டே வேலியில் இருக்கிற சதர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற பெலிக்கான் டவுன், அந்த டவுனோட யாரும் அவன் கேரு முச்சை வண்டியை ஓட்டினே போகிறான். பெலிக்கான் டவுனுக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே, ஸ்டார்டே வேலி 0.5 மீட்டர் வரப்போகுது. 0.5 மீட்டரா? குருவி, குருவி, சிட்டுக்குருவி, அதை டச் பண்ண எதுவும் ஆகலை. ஓகே, இப்போதைக்கு இங்கே ஸ்டோரேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். என்னடா 7 நிமிஷத்துலேயே வீடியோ முடியுதான்னு கேட்குறீங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு. ஹலோ, நீ தான் வந்து மீஹாவுக்காக இருக்கணும், நான் தான் ராபின், இந்த ஊரோட லோக்கல் கார்பெண்டர். மேயர் லீவிஸ்ன்றவர் உன்னை வந்து உன்னோட ஃபார்முக்கு வழிகாட்டுறதுக்காக என்னை வந்து அமிச்சார். உன்னோட அரைவலை பற்றி தான் இந்த பெலிக்கன் டவுனில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து இங்கே தான் இருக்குது, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. இப்போ என்னடா இது இப்படி இருக்குது? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. திஸ் இஸ் எம்ஜிஎஃப் ஃபார்ம்னு சொன்னோடனே நம்ம வந்து ஷாக் ஆகிறோம். ஸோ அந்த ஒரு சீன் மட்டும் வந்துடுச்சு, போயிடுச்சு. வாட்ஸ் த மேட்டர், என்னாச்சு? எனக்கு தெரியுது இது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அதாச்சும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு, பட் இதுக்கு அடியில் வந்து நல்ல சாயில் இருக்குது, நீ இதை கிளியர் பண்ணினா நல்லா, நீ கொஞ்சம் லிட்டில் டெடிக்கேஷன், அதாச்சும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதை வந்து நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணினா இதுக்கு வந்து நீ நல்லா ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்பாங்க. இதில் ஃபஸ்ட் சொல்ல போனால் ஃபார்மிங் பண்ண தான் நம்ம வந்திருப்போம், ஆனால் நம்மளோட மெயின் பிஸ்னஸ் வந்து வேறு ஒன்றா தான் இருக்கும். அது கேம் போக நான் சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே இருக்கோம், இதுதான் அவனோட நியூ ஹோம் அப்படின்பாங்க. தலைவர் உள்ளேருந்து ஒருவர், இவர் தான் இந்த மேயர் லீவிஸ். ஸோ நீ தான் அந்த நியூ ஃபார்மரா அப்படின்பாரு. ஸோ யா, வெல்கம், நான் தான் வந்து லீவிஸ், மேயர் ஆஃப் பெலிக்கான் டவுன், இவர் தான் வந்து மேயர், ஓகேங்களா. உனக்கு தெரியும், எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உன்னை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. இது ஒன்றும் எல்லா நாளும் இல்லை, ஆனால் யாராச்சும் புதுசாக இந்த பெலிக்கான் டவுனுக்கு வந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய டீல் தான் அப்படின்றாரு. ஸோ யா, கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுனுக்கு ரியல் லைஃப்லேயே கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்மிங் லைஃப்லாம் இப்போதைக்கு பண்ணுறதில்ல. முன்னாடி ஐடி ஜாப்ஸில் இருந்தவங்க எல்லாருமே ஐடி ஜாப்ஸில் போயிட்டு காசு சேர்த்திட்டு இந்த மாதிரி ஃபார்மிங் லைஃபுக்கு வந்துடுவாங்க. பட் இப்போது ஐடினாலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பிடிச்ச வேலைன்றதுனால நிறைய பேர் அதுக்கு போகவே மாட்டாங்க, போனாலுமே அதுலேயே தான் இருப்பாங்க. ஸோ லைஃப் பூமராட்ட பேசிகிட்டு இருக்கணும். ஸோ ஓகே, ஸோ நீ வந்து உன்னோட தாத்தாவோட இந்த ஒரு பழைய காட்டேஜுக்கு போகிற இல்லையா, இது வந்து ஒரு துரு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரஸ்டின்னு சொல்லி விளையாடிட்டு இருப்பாங்க. நான் அதை மட்டும் கட் பண்ணிடுவேன், அதை கண்டுக்காதீங்க. ஸோ அவள் கிரஸ்டின்னு சொன்னோடனே ரூடுன்னு சொல்லி மேயர் கத்துவார். கிரஸ்டினா என்னன்றது மீனிங் எனக்கு தெரியல, விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவளுக்கு லிசன் பண்ணிக்காத மிஹாவுக். நீ வந்து அவள் வந்து உன்னை இந்த வீட்டை வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ தான் அவளோட ஒன் ஆஃப் த அவளோட ஹவுஸ் அப்கிரேட்ஸில் நீ வந்து பை பண்ணுவ அப்படின்னு. அவள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றா.
எனிவே நீ வந்து உன்னோட லாங் ஜேர்னிலேருந்து டயர்டாக இருந்திருப்ப, நீ போயிட்டு இப்போ ரெஸ்டடு. நாளைக்கு நீ இந்த டவுனை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்றை வந்து நீயே வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. டவுன்ஸ் பீப்புள் வந்து அதை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்கே ஒரு பின் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு வீடியோவில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பின்னை வந்து இவர் வந்து நைட் நேரத்தில் இங்கே வருவாராம். ஸோ டிஸ்கார்டு நல்ல ஸ்டோரி கேம் போட்டுட்ருக்கும்போது டிஸ்கார்ட்லேருந்து மெசேஜ் வருது. சரி, ஓகே, நல்ல ஸ்டோரி கேம் போட்டுட்ருக்காராம். ஐ மீன் அந்த ஸோ அந்த பின்னில் வந்து நைட் இங்கே வருவாராம். நம்ம அந்த பின்னில் ஏதாச்சும் போட்டால் இவர் வந்து காசு அதில் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அந்த பின்னில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போயிருப்பார். அதை நம்ம எடுக்கிறத அதில் கூட செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வெல், குட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. மேயரும் போயிட்டாங்க, ராபினும் போயிட்டான். ஓகே, இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் கேம். ஸோ இங்கே கீழே சேவிங்குன்னு வருது இல்லையா, அதுதான் முக்கியம். அது வருதான்னு நம்ம பார்த்துனே இருக்கணும் ஒரு நாளை முடிக்கும் போது, இல்லைன்னா முடிஞ்சுது சோழி. யுவர் ப்ராக்ரஸ் ஹஸ் பின் சேவ்னா ஓகே. இருங்க நான் எதையும் பண்ண போகிறதில்ல, இந்த சேரில் மட்டும் போய் உட்காந்துக்கிறேன். ஓகே, இந்த கேம் வந்து செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம். ஸோ இந்த கேமில் வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குது. எனக்கு எப்போல்லாம் கண்டென்ட் கேட்கலையே அப்போல்லாம் இந்த வீடியோ. இதுக்கு மேலே நம்மளோட ஸ்கெடியூல் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மண்டே பிளாக் ரூட் ஸ்டுடியோ, டியூஸ்டே இந்த ஸ்டார்டிவ் வேலி, தேர்ஸ்டே ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் அந்த ஏர்போர்ட் டைக்கோன், அண்ட் இருங்க மண்டே வந்துருச்சு, டியூஸ்டே வந்துருச்சு, வெனஸ்டே வந்துருச்சா, தேர்ஸ்டே வந்து திரும்ப இன்னொரு பிளாக் ஷூட் ஸ்டுடியோ. ஏன்னா 2 நாள் போடாமல் இருந்ததுனாலே நீங்களாம் பிளாக் ஷூட் ஸ்டுடியோன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃப்ரைடே வந்து திரும்ப அந்த ஏர்போர்ட் டைக்கோன். சாட்டர்டே காலையில் நம்ம வந்து பிளாக் ஷூட்ஸ் ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் சிமுலேட்டர் கேம் லைக் அந்த மை ரிங் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு ரேண்டம் வீடியோ. அண்ட் அதுக்கு ஈவினிங் வந்து திரும்ப ஒரு பிளாக் ஷூட் ஸ்டுடியோ. அதுக்கு அடுத்து நான் காலையில் வந்து ஸ்டார்டிவ் வேலி, அதுக்கு சாயந்தரம் வந்து இந்த தீம் பார்க் ஸ்டார்டிவ் வேலி இல்லை ஏர்போர்ட் டைக்கோன். ஸோ இதுக்கு மேலே இப்படி தான் ஸ்கெடியூல் இருக்கும். நான் இப்போ சொன்ன ஸ்கெடியூல் எனக்கே மறந்துச்சு. ஆனால் நான் வந்து அந்தந்த நாள் வரும்போது கரெக்டாக ரெடி பண்ணிடுவேன். எப்பயுமே நான் வந்து வீடியோவை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதனால் டிலே ஆக தான் செய்யும். ஸோ ஓகே, அண்டு பிளாக் ஷூட்ஸ் வந்து ஃப்ரைடே வந்திருக்கணும், அதுக்கு மன்னிச்சிருங்க. இது சாட்டர்டே வரும், ஃப்ரைடே ஏர்போர்ட் டைக்கோன் வந்திருக்கும், மன்னிச்சிருங்க. நான் இதை வந்து ஃப்ரைடே காலையில் 7:30 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மன்னித்து கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா அது வந்து நான் சிடிகே வீடியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஃபேதர் இப்போ ட்விஸ்ட்டில் இருக்கேன். அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இது ஒரு வேளை சாட்டர்டே காலையில் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து வீடியோ வந்திருக்கும். நான் ஃப்ரைடே காலையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்றனால இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபேதர் இப்போ முடிக்கல. நான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன், படிக்காமல். நாளைக்கும் 4 நாளைக்கு படிச்சுக்கலான்னு நம்பி, நாளைக்கு 4 நாளைக்கு லீவுன்றதை நம்பி இன்றைக்கி ஃபுல்லாக படிக்காமல் நான் உட்காந்து இந்த ஃபேதர் ரீப்பருக்கு ட்ரை பண்ண போகிறேன். லெட்ஸ் see how it goes. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் லைக் மட்டும் பண்ணுறதே இல்லை. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.